சுபத்துவமான வீடு. அப்போ இங்கே ராகு பெரிய கெடுபலன்கள்லாம் கொடுக்க மாட்டார். ஏன்னா மேஷம் ரிஷபம்லாம் ராகுக்கு உகந்த வீடு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சுபருடைய வீடு. அதனால் குடும்பத்துக்கு பொருளாதார மேன்மை கிடைக்கும், பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும், மற்றவங்களுக்கு பேசி கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நடுத்தரகர் வேலையெல்லாம் சில பேருக்கு கிடைக்கும். இப்போது ஜென்ரலாகவே ராகுவோடைய பிஸ்னஸ்ன்னு பார்த்தாலும் இந்த மிடில்மேன் ஒர்க், இப்போ தரகர் வேலை பண்ணுறது, இங்கேருந்து பைசா வாங்கி அவங்களுக்கு கை காட்டி விடுறது, அங்கேருந்து பைசா வாங்குறது, இப்படி இந்த மிடில்மேன் ஒர்க்லாம் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறவங்களுக்குலாம் ராகு நல்லாயிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒர்க்கில் கம்யூனிகேஷனை பிரதானமாக வச்சு அவங்க வேலை பண்ணுவாங்க. அவங்க பேச்சு திறமையும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுபோல் அரசியலில் கூட ஒரு சிலருக்கு பேச்சால் மக்களை கவரக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்கும். இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது 8ல் கேது இருப்பார். அப்போது கேது இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடம். என்ன தான் விருச்சிகம் கேதுவோடைய வீடு உகந்த வீடுன்னு சொன்னாலுமே கேது சில பிரச்சனைகளும் கொடுக்க தான் செய்வார். நம்ம பார்க்க போகிறது ராகு திசையில் எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம். ஆனால் எங்கெல்லாம் கேது அந்தரம் வருது, ஒரு சிலருக்கு கேது திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறு சிறு விபத்துக்கள் சந்திக்கிறது, பொருளாதார நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால், ஒருவேளை அவங்களுக்கு கேது திசை நடக்கும்போது சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த இடத்துல கேது ஓரளவுக்கு பாவத்துவம் அடைஞ்சிருந்ததுன்னா அதிக பிரச்சனை தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுவே அந்த இடத்துல கேதுவோட குரு பார்வையோ குருவோட இணைவுலாம் இருக்கும்போது அதுவே அதிர்ஷ்டமாக கூட மாறிடும். இப்போ ராகு பார்க்கும்போது 2ஆம் இடத்துல அவர் கிருத்திகை நட்சத்திரம், ரோஹிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரத்தில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் இதே மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோடைய நட்சத்திர காலில் ராகு இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அப்போது இவங்களுக்கு இந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சராக வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் நல்ல யோகம் கொடுக்கும். ஸோ இப்படி நம்ம இதை ரிலேட் பண்ணணும்னா 2ஆம் இடம் நட்சத்திர சாரம் சூரியனுடைய நட்சத்திர சாரம். அப்படி சூரியனுடைய நட்சத்திரம் யார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதினா ஒரு குழந்தைகளையும் குறிக்கிறது. அப்போது ஒரு ஆசிரியர், ஒரு குறிப்பாக ஒரு பெண் ஆசிரியர்னு எடுத்துக்கலாம். இவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கலாம். இப்போ சூரியன் அப்படின்னா அரசு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஸ்பீக்கராக இருக்கிறவங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒருவேளை அவருக்கு ராகு திசை நடக்குது, ராகு சூரியனெல்லாம் ஒருவேளை குரு பார்த்து நல்ல ஒரு வலிமையான ஜாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பேச்சுக்கு நல்ல வலிமையும் மக்களுடைய